எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேகமாக ஒரு சுவையான அல்லது முக்கியமான ஒரு தகவலை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இப்பொழுது போல சொல்கிறது தான் தேசிய அரசியல், மாநில அரசியல், கல யதார்த்தங்கள், மிக முக்கியமான ஒரு செய்திகள். இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது. நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறதா அல்லது சிக்கலை நோக்கி போய்கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறதான் தலைப்பு. எதற்காக இப்படி சொல்லுகிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம், இன்று காலை தொடங்கி நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான நபர்கள், ஆஃபீஸ் பேரர்ஸ், அதாவது நாம் கட்சி தமிழருடைய முக்கிய பொறுப்பில் உள்ளவருடைய வீடுகளிலே தேசிய புலனாய்வு முகமை NIA, தேசிய புலனாய்வு முகமை, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இன்றைக்கி காலையில் தொடங்கி பல இடங்களில் திருச்சி, கோவை மற்றும் பல இடங்களிலே ரெய்டுகள் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான ஒரு பெயரான சாட்டை துரைமுருகனுடைய பெயர் அடிபடுகிறது. அவருடைய வீடு மற்றும் அலுவலகத்திலே ரெய்டுகள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமில்லாமல் இன்னும் பல முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வீடுகளிலே ரெய்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. NIAவை பொறுத்தவரை, தேசிய புலனாய்வு முகமையை பொறுத்தவரை, அவர்கள் சாதாரணமாக இப்படிப்பட்ட ரெய்டு நடக்கும்போது செய்தியாளர்கிட்ட பேசும் பழக்கம் கிடையாது. இதெல்லாம் முடிந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்ங்கிறது ஒரு 48 அல்லது 72 மணி நேரம் கழித்து தான் அவர்கள் பத்திரிகைகளுக்கு ஒரு அறிக்கை வாயிலாக தருவார்களே தவிர, சாதாரணமாக NIAவுடைய எந்த அலுவலருமே மீடியாவில் இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம சாதாரணமாக இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குது, அமலாக்கத்துறை ரெய்டு நடக்குது அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்படியெல்லாம் ரெய்டு நடக்கும்போது இந்த NIA ரெய்டு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, அல்லது எதற்காக நாம் தமிழர் கட்சி சிக்கலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதா அப்படின்னு நம்ம சொல்கிறோங்கிறதுக்கு முக்கியமான காரணம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்பது முற்றிலும் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு புலனாய்வு முகயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ், தெளிவான தரவுகள், அந்த தரவுகள் எங்கிருந்து வேணால் வரலாம். ஒருவேளை மாநில அரசு இடமே கூட தரவுகள் போயிருக்கலாம். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், மாநிலத்தினுடைய காவல்துறையுடைய உளவு பிரிவு, இவற்றிலெல்லாம் இன்டெலிஜென்ஸ் போகலாம். அதே போல் NIA அவங்களுடைய ஆஃபீஸை வச்சு கூட இன்டெலிஜென்ஸ் சேகரிக்கலாம். இப்படி இன்டெலிஜென்ஸ் சேகரிக்கும் பொழுது பொதுவாக இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அந்த மாதிரியான மக்கள், அந்த மாதிரியான நபர்கள் மீது தான் NIA எப்பவுமே ரெய்ட் கண்டக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா, அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த கோவில் குண்டுவெடிப்பு, அது போன்ற பல பிற குண்டுவெடிப்பு சம்பவங்கள், கோயம்புத்தூரில் இதற்கு முன்னாடி நடந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்களுடைய தொடர் ரெய்டு, இப்படியாக தேச ஊருக்கு பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், நாட்டுடைய பாதுகாப்புக்கு இதற்கு முன்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர்கள். இன்னொன்று அந்நிய பணத்தை இங்கு கொண்டு தப்பான செயல்களுக்கு, குறிப்பாக இந்த குண்டு வைப்பது, தேச விரோத செயல்கள், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் போன்றவற்றுக்கெல்லாம் பயன்படுத்துவது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் NIAவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரும். நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்கிறதே அதுக்கு தான். அதாவது இந்த தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களுடைய இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ரெய்டு மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, உறுதியாக அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது நம்ம முக்கியமான விஷயம். நம்ம தேசம் முழுதுமே எடுத்துக்கிட்டால் கூட ஒரு அரசியல் கட்சியை NIA ரெய்டு பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். சாதாரணமாக நம்ம இப்போ சொன்ன மாதிரி குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்டவர்கள், குண்டுவெடிப்பு வழக்குகளிலே சம்பந்தப்பட்டவர்கள், நம்முடைய தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பவர்கள், அல்லது தேச பாதுகாப்புக்கு விளைவிக்க விரும்புவோருக்கு ஆதரவாக இருப்பவர்கள், அவர்களுக்கு பணமோ பொருளோ கொடுத்து உதவுபவர்கள், இதெல்லாம் தான் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, டெரரிசம் சப்போர்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் வரும். அப்படியுள்ள சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த நாம் தமிழருடைய முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் அவங்க மீது இப்படி ரெய்டு போகிறாங்கன்னாக்கா, உறுதியாக NIAவிடம் மிக மிக தெளிவான தரவுகள் இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கான அப்படி நம்ம நினைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். NIAயை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹைலி ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி. அதாவது நம்ம சாதாரணமாக ED, அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி இவங்களெல்லாம் பற்றி சொல்லும்போது அரசியல் காரணங்களுக்காக அவங்கள தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அசால்ட்டாக வீசிட்டு போயிட்டே இருக்கும். இன்றைக்கும் உதாரணத்துக்கு
செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலில் இருக்கிறது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, அமலாக்கத்துறையை வந்து மத்திய அரசு தவறாக பயன்படுத்திருச்சுன்னு சொல்கிறோம். அதே போல் வந்து பொன்முடி மீது அமலாக்கத்துறை ரெய்டு போகும்போது இதெல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சியாக செய்கிறாங்க, திமுக பாஜக அரசியல் போட்டியில் நடக்கிற விஷயம்னு சொல்கிறோம். ஆனால் என்ஐஏயை பொறுத்தவரை, தேசிய புலனாய்வு முகமையை பொறுத்தவரை, இட் இஸ் ஹைலி ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. எப்பேற்பட்ட நபரும், அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூட யாருமே வந்து என்ஐஏவுடைய செயல்பாட்டின் மீது இதுவரை ஒரு சுட்டுவிரலை கூட காட்டி கொடுக்க முடியாத அளவிற்கு இது ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆக அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி வந்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி குறிவைத்து நகர்வுகளை ஏற்படுத்தி சொன்னால், அறிந்தோ அறியாமலோ உறுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய சில நடவடிக்கைகள் இந்த தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருந்திருக்கக்கூடும். அல்லது அது அந்த சந்தேகத்துக்கான இடம் இருக்கிறது. அந்த சந்தேகத்துக்கான இடம் இருந்தால் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கு என்ஐஏ வந்து அந்த கட்சியினரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுகள் முடிந்த பிறகு உறுதியாக மேலும் பலர் மீது, பல நாம் தமிழர் கட்சியினர் மீது என்ஐஏவுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிங், அந்த வளையம், விசாரணை வளையம் பெருகக்கூடும் என்று தகவல்கள் வருகின்றன. அப்படி நடக்கும் பொழுது பலருக்கு, அது யாராக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்லை மூத்த ஆஃபீஸ் பேரராக இருந்தாலும் சரி, இல்லை தலைவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து சம்மன்கள் அனுப்பப்பட்டு அந்த சம்மன்களுக்கு ஆஜராகி இவர்கள் வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை வரக்கூடும் என்று தெரிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லோரும் அறிந்ததே, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை விடுதலை புலிகள் தலைவரான பிரபாகரன் வந்து அவங்களுடைய ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறத வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய எல்லா பதாகைகள், அரசியல் பொதுக்கூட்டங்கள், இங்கே எல்லாமே கூட வந்து பிரபாகரனுடைய புகைப்படங்களை வைப்பது வந்து வழக்கமான ஒன்று தான். ஆனால் இந்திய அரசை பொறுத்தவரை பிரபாகரன் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி. அது மட்டுமல்ல, விடுதலை புலிகள் அமைப்பு வந்து இட் இஸ் எ பேண்ட் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கு முடிந்த பிறகு, அந்த கொலை வழக்கில் தீர்ப்புகள் வந்த பிறகு, விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டு, அந்த தடை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அந்த தடை வந்து ரெனியூ ஆகிட்டே இருக்குது. காலகாலம் ஒவ்வொரு முறையும் ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தடையை வந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக இன்றைக்குமே கூட விடுதலை புலிகள் பிரபாகரன் வந்து அவர்கள் இறந்திருந்தாலும் கூட அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி, நம்பர் 1. நம்பர் 2 வந்து எல்டிடி விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். ஆக இவ்வளவு நாளாக வந்து ஏன் அப்போ வந்து இங்கே உள்ள காவல்துறையெல்லாம் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு நம்ம கேட்கலாம். அவங்க வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்துடைய புகைப்படங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா அது எதற்கு அவர் காவல்துறையினர் ஏன் வந்து அவர்களை கைது செய்யவில்லை அல்லது அவர்களை எச்சரிக்கவில்லை என்ற கேள்வி எழுதுகின்றன. அது வந்து ஒரு மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாலும் கூட, ஒருவேளை இந்த விடுதலை புலிகள் வந்து இன்டர்நேஷனலி, சர்வதேச அளவிலே வந்து அந்த விடுதலை புலிகள் ரிவைவ் ஆகிறது, மீண்டும் அந்த விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு வந்து மீண்டும் உயிர் கொடுக்கும் நடவடிக்கைகளிலே வந்து பலர் ஈடுபட்டிருக்கிறார்களா? அப்படி ஈடுபட்டவர்களோடு தொடர்புக்கு இந்த நாம் தமிழர் உறுப்பினர்கள் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர்களுக்குள்ளே வந்து பணப்பரிமாற்றம் நடந்ததா? சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் என்ன? நாம் தமிழர் கட்சி வந்து அந்த கட்சிக்கு ஃபண்ட்ஸ் வந்து அரசியல் கட்சிக்கு எப்படி வேணால் ஃபண்ட்ஸ் வரலாம். எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்குறாங்க. அதே போல் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக அவர்களுக்கு பணம் கிடைக்கிது. அரசியல் கட்சிகள் அனைத்துமே வந்து அவருடைய ஆதரவாளர்கள் பணத்தில் தான் நடக்கின்றன அப்படின்னு எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த பணம் வந்து தவறான வழிகளில் வரும் பணமாக இருந்தால், அந்த பணம் வந்து தேசத்திற்கு விரோதமான வழிகளிலே வரும் பணமாக இருந்தால் உறுதியாக அது வந்து என்ஐஏவுடைய ஒரு ஸ்க்ரூட்டினியில் வரும். அதாவது தேசிய புலனாய்வு முகமையுடைய விசாரணை வளையத்துக்குள் உறுதியாக வரும். அப்படி ஏதாவது நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கெல்லாம் வரும் நாட்களில் தெரிய வரும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. அரசியல் ரீதியாக நாம் கட்சி ஒரு பெரிய அளவில் வளர்ந்து வருகிற ஒரு கட்சி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் பலமுறை வேறு அரசியல் காணொளிகளில் சொல்வதைப் போல 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து 60 தொகுதிகளில் வந்து வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசமை விட அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட 5000-6000 வாக்குகள் 66 தொகுதிகள் பெற்றிருந்தார்கள். அவருடைய வாக்கு வங்கிங்கிறது ஒரு வளர்ந்து வரும் வாக்கு வங்கி. கிடுகிடுன்னு 5% வாக்கு வங்கியை தாண்டிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல்
தேர்தலில் வந்து 8% அல்லது 10% வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் முன்னெடுப்புகள், அரசியல் கல யதார்த்தங்கள், அது வேறு. ஆனால் வந்து தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வந்து அந்த கட்சியினர் ஈடுபட்டிருந்தால் உறுதியாக அந்த கட்சியினருக்கு ஒரு சோதனை வரக்கூடும். அந்த கட்சியினுடைய நபர்கள் வந்து விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளவர்கள். என்ஐஏ தன்னுடைய கடமையை செய்து தொடர்ந்து செய்தால், ஆதாரங்கள் கிடைத்து விட்டால் உறுதியாக வந்து இவர்களுக்கெல்லாம் பலருக்கு தண்டனை கிடைப்பது உறுதிங்கிற மாதிரி தான் தகவல்கள் போய்கொண்டிருக்கின்றன. என்ஐஏவை பொறுத்த வரைக்கும் பல குற்றங்கள், அவங்க கையில் எடுக்கும் குற்றச்சாட்டுகள், அவங்க போடும் குற்றச்சாட்டுகள் செக்ஷன் எல்லாமே வந்து அந்த என்ஐஏ கோர்ட்டில் தான் ட்ரை பண்ணணும். பல வழக்குகளில் வந்து என்ஐஏல அவங்க குற்றம் சாட்டி விட்டால் 2-3 ஆண்டுகளுக்கு பிணை கிடையாது, ஜாமீனே கிடையாத அளவுக்கு வழக்குகள், அந்த அளவுக்கு வழக்குகள் உடைய தீவிரம் இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே சொன்னது போல தேச விரோத நடவடிக்கை எடுக்க இருப்பவர்களுக்கு ஆதரவாக நிலை இருப்பது, அந்நிய நாட்டிலிருந்து தவறான வழிகளில் பணத்தை இங்கே கொண்டு வந்து செலவு செய்வது, இந்த மாதிரி பல குற்றங்கள் இருக்கின்றன. இந்த முகமையில் தான், இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ரெய்டுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ரெய்டுகள் வந்து இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 2 காலை ஒரு 8 மணிக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எப்போது முடியும் என்று சொல்ல முடியாது. அது இன்றோ முடியும், நாளையே முடியும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இன்று விசாரிக்கப்படுபவர்களுக்கெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக சம்மன் அனுப்பப்பட்டு அவங்க வந்து என்ஐஏ ஆஃபீஸில் நேரில் போய் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த விசாரணையை தொடர்ந்து அந்த விசாரணை வளையம் வந்து இன்னும் பெரிதாகக்கூடும். இப்படி அந்த விசாரணை வளையம் பெரிதாகி என்ஐஏ வந்து தகுந்த ஆதாரங்களை கையில் எடுக்குமானால் உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை என்றாலும் கூட அந்த கட்சியில் உள்ள பல உறுப்பினர்களுக்கு சிக்கலான ஒரு காலம் வரக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் பலமுறை சொல்வது போல இதில் அரசியல் ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை. தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது எப்படி நாம் தமிழர் கட்சி சமாளிக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே பத்திரிகையாளரை சந்தித்து காட்டமாக பேசியிருக்கிறார். என்னையுமே வந்து கொண்டு போங்கள், கைது செய்யுங்கள் என்ற ரீதியாக பேசியதாக செய்திகள் சொல்லுகிறார்கள். ஆனால் என்ஐஏவை பொறுத்தவரை இந்த மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு வந்து அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை தொடர்ந்து எடுத்து வழக்காடு மன்றத்திலே வந்து, அதாவது என்ஐஏ கோர்ட்டில் வந்து அவங்களுடைய ஆதாரங்களை கொடுத்து குற்றச்சாட்டினை பதிவு செய்வார்கள். அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம். இதனால் வந்து உறுதியாக எடுத்தேன் கவிழ்த்தேன்கிற அடிப்படையில் என்ஐஏ செயல்படாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம், தைரியமாக நம்பலாம். அந்த அடிப்படையில் பார்த்தால் அந்த பேசிக் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ், அதாவது ஒரு அடிப்படை குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்துக்கான உண்மை இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் என்ஐஏ இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று தெளிவாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ஐஏவோட நடவடிக்கைகள் எப்படி போடுகின்றன. நாம் தமிழருடைய கட்சியிலே உள்ளவர்கள் வந்து என்னதற்கு பதில் சொல்லுகிறார்கள். சட்டம் தன் வழியில் செல்லும் போது என்னெல்லாம் நடக்கிறது. உண்மையிலேயே வந்து இது நாம் தமிழருடைய கட்சிக்கு எதிர்காலத்திற்கு பெரிய சவாலாக மாறுகிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒருவரை நான் வேறொரு காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன்.